நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. தற்போது கோடை மழை தொடர்ந்து பொழியும் நிலையில் இதன் எதிரொலியாக மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்தது. ஆனால் கடந்த 18ஆம் தேதி முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது நீர்வரத்து சீரானது. இதனால் இன்று முதல் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்கலாம் என வனத்துறை தெரிவித்துள்ளது. இருப்பினும் மாஞ்சோலை வனப்பகுதிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே இருசக்கர வாகனம் மீது கார் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் நண்பர்கள் இருவர் உயிரிழந்தனர். பூச்சிப்பட்டியைச் சேர்ந்த நண்பர்களான மச்சக்காளை, பிரபு ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது நோட்டம்பட்டி அருகே தேனி நோக்கி சென்று கொண்டிருந்த காரும் இருசக்கர வாகனமும் மோதி விபத்துக்குள்ளானதில் மச்சக்காளை, பிரபு ஆகிய இருவரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து கார் ஓட்டுநரை தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை அருகே பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலயத்தின் தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கஞ்சா நகரம் கிராமத்தில் அமைந்துள்ள இக்கோயிலில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மின் ஒளியில் அலங்கரிக்கப்பட்ட 3 திருத்தேர்களில் புனித மேரி மாதா, புனித அந்தோணியார் மற்றும் புனித சமூன் சொரூபங்கள் தனித்தனியே எழுந்துள்ளன. வீதிகள் தோறும் உலா சென்ற இத்தேரினை கண்டு பொதுமக்கள் வழிபாடு நடத்தினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்துள்ள திருத்தணிநாதர் திருக்கோயிலின் தேரோட்டம் மழை காரணமாக சற்று தாமதமானது. வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் தொடங்கிய நிலையில் முதல் தேரில் விநாயகரும், 2வது தேரில் பெரியாவிடை அம்மன், திருத்தணிநாதர் மற்றும் ஸ்கந்தர், 3வது தேரில் சிவகாமி அம்பாளும் எழுந்துள்ளனர். இந்த திருத்தேரோட்டம் தொடங்கிய சில நிமிடங்களில் மழை தொடர்ந்ததால் பக்தர்கள் தேரை இழுக்க முடியாமல் தவித்தனர். இருப்பினும் இளைஞர்கள் மழையிலும் உற்சாகமாக தேரை வடம் பிடித்து திருவிழாவை கொண்டாடினர். வைகாசி விசாக நிறைவு விழாவை முன்னிட்டு பழனிமலை கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு செய்தனர். நேற்று திருக்கல்யாண நிகழ்வு நடைபெற்றதைத் தொடர்ந்து இன்று மாலை 4 மணிக்கு திருத்தேரோட்டம் நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு பாத யாத்திரையாக கோயிலுக்கு வரும் பக்தர்கள் காவடி மற்றும் பால்குடம் எடுத்து வந்து முருகனை காண குவிகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் நின்று கொண்டிருந்த வேன் மீது தனியார் தொழிற்சாலை பேருந்து மோதியதில் 12 பெண்கள் காயமடைந்தனர். பட்டறை பெருமந்தூர் பகுதியில் தனியார் தொழிற்சாலை பெண் ஊழியர்கள் வேனில் ஏற்றிக் கொண்டிருந்த போது ஆந்திர மாநிலத்திலிருந்து வந்த மற்றொரு தனியார் தொழிற்சாலை பேருந்து வேனின் பின்பக்கத்தில் மோதியது. இந்த விபத்தில் வேனில் இருந்த பெண் தொழிலாளர்கள் காயமடைந்தனர். நல்வாய்ப்பாக சிறு காயங்களுடன் மீட்கப்பட்ட பெண்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே நெடுங்குடியில் கைலாசநாதர் பிரசன்ன நாயகி அம்மன் கோயிலில் தேரோட்ட திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. 4 மாட வீதிகளில் தேர் வலம் வந்தபோது திடீரென மழை பெய்தது. எனினும் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள காட்டாத்தி வீராத்தாள் அம்மன் கோயிலில் மது எடுப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. காட்டாத்தி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 100க்கும் மேற்பட்ட பெண்கள் தென்னை பாளைகளை வைத்து அலங்கரிக்கப்பட்ட மதுக்குடங்களை ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். தாரை தப்பட்டைகள் முழங்க வான வேடிக்கையுடன் கொண்டு செல்லப்பட்ட மதுக்குடங்களை ஐயனார் கோயிலில் வைத்து வழிபாடு நடத்தினர். மேலும் இந்த ஆண்டு நல்ல மழை பெய்து வேளாண்மை செழிக்க வேண்டி வீராத்தாள் அம்மன் கோயிலில் கும்மியடித்தும் புலவையிட்டும் வழிபட்டனர். மயிலாடுதுறை அருகே குத்தாலம் மகா காளியம்மன் கோயில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் பால்குடம் மற்றும் காவடி எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். முன்னதாக காவிரி ஆற்றங்கரையிலிருந்து பக்தர்கள் பால்குடங்கள் மற்றும் அலங்கார காவடிகளுடன் ஊர்வலமாக கோயிலை சென்றடைந்தனர். தொடர்ந்து மகா காளியம்மனுக்கு பக்தர் கொண்டு வந்த பாலை கொண்டு பாலாபிஷேகம், மகா தீபாராதனை நடைபெற்றது. ராமநாதபுரம் அருகே ஆதி ரத்னேஸ்வரர் கோயில் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. திருவாடானையில் அமைந்துள்ள சிநேகவள்ளி அம்பாள் உடனுரை ஆதி ரத்னேஸ்வரர் கோயிலில் வைகாசி விசாக திருவிழா நடைபெற்றது.
விழாவின் 9ஆம் நாளில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. பெரிய தேரில் ஆதி ரத்னேஸ்வரரும் சின்ன தேரில் ஸ்நேகவல்லி அம்பாளும் எழுந்தருளினர். திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். விருதுநகரில் புகையிலை பொருட்களை விற்பனை செய்த 33 கடைகளுக்கு சீல் வைத்து அபராதம் விதித்துள்ளனர். உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் காவல்துறையினர் இணைந்து பெட்டி கடைகளில் ஆய்வு செய்தனர். அப்போது தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனைக்காக வைத்திருந்த கடைகளுக்கு சீல் வைத்தனர். மேலும் சம்பந்தப்பட்ட கடைகளுக்கு 8,50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. 33 கடைகளில் இருந்து 90,000 ரூபாய் மதிப்பிலான புகையிலை பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் இயக்கப்பட்ட 11 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. காஞ்சிபுரம் போக்குவரத்து ஆய்வாளர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அதிகாரிகள் உத்தரமேரூர் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது தகுதிச் சான்று, அனுமதி சீட்டு பெறாத 7 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் அதிக பாரமேற்றி வந்த 4 சரக்கு வாகனங்களையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இந்த வாகனங்களுக்கு சுமார் 3,50,000 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தனர். விருதுநகரில் ரயிலில் கடத்தி வரப்பட்ட 3,5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பனாரஸிலிருந்து கன்னியாகுமரி வரை செல்லும் காசி தமிழ்ச் சங்கமம் விரைவு ரயிலில் கஞ்சா கடத்தி வருவதாக வந்த தகவலை அடுத்து ரயில்வே காவல்துறையினர் சோதனை செய்தனர். அப்போது விருதுநகரைச் சேர்ந்த பெரியசாமி என்பவர் விஜயவாடாவிலிருந்து கஞ்சா கடத்தியது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்து கஞ்சாவை பறிமுதல் செய்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு முத்துமாரியம்மன் கோயிலில் வைகாசி திருவிழாவையொட்டி வீதி உலா நடைபெற்றது. இதில் 3 டன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். வாசவி கன்னிகா பரமேஸ்வரி சத்திரத்தில் தொடங்கிய பூப்பல்லக்கு ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு பக்தர்கள் செலுத்திய காணிக்கைகள் கணக்கிடப்பட்டது. இதன்படி கடந்த 15 நாட்களில் 82.57 லட்சம் ரூபாய் ரொக்கம், 2.2 கிலோ தங்கம், 2.9 கிலோ வெள்ளி, 114 வெளிநாட்டு கரன்சிகள், 683 வெளிநாட்டு நாணயங்கள் உண்டியல் காணிக்கையாக கிடைக்கப்பட்டதாக கோயில் இணை ஆணையர் கல்யாணி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் கமலக்கன்னி அம்மன் கோயில் தேரோட்டம் நடைபெற்றது. இதையொட்டி சிறப்பு அலங்காரத்தில் கமலக்கன்னி அம்மன் தேரில் எழுந்தருளியதைத் தொடர்ந்து அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டோர் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். செஞ்சி மந்தவெளியிலிருந்து திருவண்ணாமலை சாலை, விழுப்புரம் சாலை, சத்திர தெரு வழியாக சென்று தேர் நிலையை அடைந்தது. தேரோட்டத்தின் போது மழை பெய்த நிலையிலும் அதை பொருட்படுத்தாமல் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பெங்களூரு ஆலைகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீரால் கிழவரப்பள்ளி அணையிலிருந்து நுரை பொங்கிய நிலையில் நீர் வெளியேறி வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கிழவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 440 கனஅடியாக உள்ளது. அணைக்கு வரும் நீரில் பெங்களூரு சுற்றுவட்டார தொழிற்சாலைகளின் ரசாயன கழிவுகள் கலப்பதால் அணையிலிருந்து வெளியேறும் நீரில் நுரை பொங்கி வருகிறது. தொடர்ந்து 10வது நாளாக கிழவரப்பள்ளி அணையிலிருந்து நுரை பொங்கிய நிலையில் நீர் வெளியேறி வருவதால் பாசனத்திற்கு நம்பியிருக்கும் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். குடிநீர் தேவையையும் பூர்த்தி செய்து வருவதால் இந்த நீரால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அச்சமடைந்துள்ள பொதுமக்கள் இந்த பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் பசுவனாபுரத்தில் பெய்த மழையால் தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி தண்ணீர் சென்றதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. கடம்பூர் மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் காடகநல்லி, பசுவனாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் குளம், குட்டைகள் நிரம்பிவிட்டன. குட்டைகளில் நிரம்பி வழியும் வெள்ளம் பசுவனாபுரம் பள்ளத்தில் கலந்து அங்குள்ள தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி சென்றது. இதனால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இருப்பினும் இளைஞர்கள் சிலர் இருசக்கர வாகனத்தில் வெள்ளத்தை கடந்து சென்றனர். மேலும் அவ்வழியாக சென்ற அரசு பேருந்து வெள்ளத்தில் ஊர்ந்தபடி சென்றது. வைகாசி விசாக விரதத்தை முடிப்பதற்காக திருச்செந்தூர் முருகன் கோயில் வளாகத்தில் அசைவம் சமைத்து சாப்பிடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பக்தர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. வைகாசி விசாக திருவிழாவிற்காக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு பக்தர்கள் பாத யாத்திரையாகவும் காவடி எடுத்து வருவதும் வழக்கம். விரதம் மேற்கொண்டு வரும் அவர்கள் திருவிழா முடிவடைந்த மறுநாள் கோயில் வளாகத்தில் அசைவம் சமைத்து சாப்பிட்டு விரதத்தை முடிப்பார்கள். இந்நிலையில் இந்த ஆண்டு கோயில் வளாகத்தில் அசைவம் சமைத்து சாப்பிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள கோயிலின் இணை ஆணையர் கார்த்திக், கோயிலில் அசைவம் சாப்பிடுவது ஆகம விதிகளுக்கு எதிரானது என்பதால் அதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என கூறியுள்ளார். கோயில் இணை ஆணையரின் இந்த அறிவிப்புக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பக்தர்கள் இது ஏமாற்றம் அளிப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர்.
மதுரை மாவட்டம் மேலூர் அருகே திருவாதவூரில் பழமையான வேதநாயகி அம்பாள் சமேத திருமறைநாதர் கோயில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. இதையொட்டி அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமி அம்பாள் எழுந்தருளியதைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுக்க 4 மாட தேரடி வீதிகளில் தேரோட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 2 கோயில்களில் பூட்டை உடைத்து அம்மனின் நகைகளும் உண்டியல் பணமும் அபகரிக்கப்பட்டுள்ளன. காவேடு கிராமத்தில் உள்ள வஜனகாத்த அம்மன் கோயிலில் சூலத்தை பயன்படுத்தி பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த அடையாளம் தெரியாத கும்பல் அம்மனின் தங்கத்தாலி உள்ளிட்ட நகைகளையும் உண்டியலையும் உடைத்து காணிக்கை பணத்தையும் அபகரித்துள்ளனர். அதே சூலத்தை கொண்டு கைலாசநாதர் கோயிலிலும் உண்டியலை உடைத்து காணிக்கை பணத்தை அபகரித்துள்ளனர். இங்குள்ள கோயில்களில் ஏற்கனவே நடந்த கொள்ளை குறித்த புகார்களின் மீது கீழ்கொடுங்காலூர் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராமத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். உலகின் 5வது மதிப்பு மிகுந்த பங்குச்சந்தை என்ற சாதனையை மும்பை பங்குச்சந்தை படைத்திருக்கிறது. மும்பை பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நிறுவனங்களின் சந்தை மதிப்பு $5 டிரில்லியன், அதாவது 415 லட்சம் கோடி ரூபாய் என்ற மைல்கல்லை முதன்முறையாக எட்டியிருக்கிறது. கடந்த 6 மாதங்களில் மட்டும் நிறுவனங்களின் சந்தை மதிப்பு $1 டிரில்லியன் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய நிலையில் 5 டிரில்லியன் சந்தை மதிப்புள்ள பங்குச்சந்தைகளில் மும்பை பங்குச்சந்தை 5வது இடம் பிடித்திருக்கிறது. ஏற்கனவே ஹாங்காங், ஜப்பான், சீனா, அமெரிக்கா ஆகிய பங்குச்சந்தைகள் $5 டிரில்லியன் சந்தைகள் என்ற பெருமையை பெற்றுள்ளன. மும்பை பங்குச்சந்தை இதே வேகத்தில் முன்னேறினால் இன்னும் 6 ஆண்டுகளில் $10 டிரில்லியன் என்ற அபார வளர்ச்சியை எட்ட வாய்ப்புள்ளதாக சந்தை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் தங்கத்தின் விலையில் மாற்றமில்லை. வெள்ளி விலை அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 6,860 ரூபாய்க்கும் 1 சவரன் 54,880 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு ₹1.30 விலை உயர்ந்து ₹100.30 விற்பனையாகிறது. முன்னதாக இதுவரை இல்லாத அளவாக மே 20ஆம் தேதி தங்கம் 1 சவரன் 55,200 ரூபாய்க்கும் வெள்ளி 1 கிராம் 101 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ரிசர்வ் வங்கி 1 லட்சம் கோடி ரூபாயை பங்கு ஈவுத்தொகையாக மத்திய அரசுக்கு வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சில நாட்களில் நடைபெறவுள்ள ரிசர்வ் வங்கி இயக்குநர்கள் குழு கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்படும் என தெரிகிறது. ரிசர்வ் வங்கி ஒவ்வொரு ஆண்டும் தான் ஈட்டும் உபரி வருமானத்தை பங்கு ஈவுத்தொகை என்ற பெயரில் மத்திய அரசுக்கு வழங்கி வருகிறது. இந்த ஆண்டுக்கான பங்காக 80,000 கோடி ரூபாய் முதல் 1 லட்சம் கோடி ரூபாய் வரை மத்திய அரசுக்கு ரிசர்வ் வங்கி வழங்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ரிசர்வ் வங்கியிடமிருந்து கிடைக்கும் தொகை மத்திய அரசு தனது நிதி பற்றாக்குறை இலக்கான 5.1% எட்ட உபயோகமாக இருக்கும் என கருதப்படுகிறது. மேலும் மத்தியில் அடுத்து அமையும் அரசுக்கு நிதி நெருக்கடிகளையும் ஓரளவு குறைக்கவும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆப்பிள் விளைச்சலுக்கு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம் போன்ற வட மாநிலங்கள்தான் புகழ் பெற்றவை. ஆனால் தற்போது கேரள மாநிலம் மூணாறிலும் ஆப்பிள் விளைச்சல் அமோகமாக இருப்பதாக அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். இடுக்கி மாவட்டத்தில் உள்ள மூணாறு, காந்தளூர், மறையூர் போன்ற பகுதிகள் கடல் மட்டத்திலிருந்து 1,500 அடி உயரம் முதல் 6,000 அடி வரை உயரம் இருப்பதால் இயற்கையாகவே ஆப்பிள் விளைச்சலுக்கு தேவையான தட்பவெப்பநிலை அந்த பகுதியில் நிலவுகிறது. எனவே கடந்த 2002ஆம் ஆண்டு இங்கு முதன்முதலாக சோதனை முறையில் ஆப்பிள் பயிரிடப்பட்டது. அதில் நல்ல விளைச்சல் கிடைத்ததால் படிப்படியாக ஆப்பிள் விவசாயத்திற்கு பல விவசாயிகள் மாறினர். ஒரு ஆப்பிள் மரம் 20 ஆண்டுகள் பலன் கொடுப்பதாகவும், ஒரு மரத்திலிருந்து ஆண்டுக்கு 25 கிலோ முதல் 50 கிலோ வரை பழங்கள் கிடைப்பதாகவும் விவசாயிகள் கூறுகின்றனர். திருவண்ணாமலையில் செயற்கை முறையில் பழுக்க வைத்து விற்பனை செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த 500 கிலோ மாம்பழம் மற்றும் 500 கிலோ வாழைப்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் ராமகிருஷ்ணன் தலைமையிலான அதிகாரிகள் திருவண்ணாமலையில் பல்வேறு பகுதிகளில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். குறிப்பாக தேரடி வீதி, திருமஞ்சன கோபுர வீதி உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை செய்தனர். அப்போது பழக்கடைகளில் ரசாயன பொருட்களை தெளித்து செயற்கை முறையில் பழங்களை பழுக்க வைத்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த மாம்பழம் மற்றும் வாழைப்பழங்களை உணவு பாதுகாப்புத்துறையினர் பறிமுதல் செய்தனர். சம்பந்தப்பட்ட பழக்கடைகளின் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.